ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை நாம் ஒருமித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 29 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் பரிசுத்தமாய் அவரை ஆராதிப்போமாக. நாம் யாவரையும் செல்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆராதனையுடைய சமூகத்தில் ஒரு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஆராதனையாய் காணப்படுவதாக. தேவரின் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுடைய பலனாயிருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜனங்கள் எந்த இடங்களில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகத்துவத்தையும் நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர்களை வழிநடத்தி நாம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி அவர்கள் வந்து பாடல் ஆராதனையிலே நம்மை வழி நடத்துவார்கள். எண்ணமில்லா நன்மைகளை சொரியும் மண் தயை ஓர்க்கும்போல் நன்றி அல்லாத ஒன்றுமில்லை. எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் நமக்காக செஞ்சிருக்காரு. எத்தனையோ அதிசயங்கள் நம்மளை உயிரோட வசங்களை ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அந்த அளவில்லாத கிருபைகளை எண்ணி இந்த நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு உண்மையுள்ள தேவனை நாம் பார்த்து ஆராதிக்கும் போது அந்த பரிசுத்தமான இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆராதிக்க நம்முடைய இருதயம் இந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்தி ஒவ்வொருவரும் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எண்ணமில்லா நன்மைகள் என்று சொரியும் மண்டையை ஓர்க்கும்போது நன்றி எப்பவும் நம்முடைய இருதயத்துல ஒரு நன்றி உள்ளதான ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ நன்றி நம்மை காட்டுறதை விட பரிசுத்தாவியானவருக்கு நன்றியை காட்டுறது வெகு அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது எவ்வளவோ பெரிதான சத்துக்களுடைய மக்களுக்கு ஆண்டவர் இரையாக கொண்டாதபடி, சத்துக்களுடைய அம்புகளுக்கு சிக்காதபடி நம்மளை உயிரோட வச்சிருக்காங்கன்னா ஆண்டவர் நமக்கு தயை காட்டுனதான ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். இந்த பாடல் நமக்கு ஒரு மலையாள பாடல் கருத்தால் பாடல்
எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, என்னுடைய வாழ்க்கையில இயேசு போதுமே. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எப்போதும் இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒன்று சேர்ந்து சபையாய் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் பாடலாக பாடுவோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே.
பரிசுத்தாவியானவரே, உம்மை பார்த்து ஆராதிக்கிற ஒரு இருதயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு, அந்த இடத்துல சமாதானம் உண்டு, அந்த இடத்துல வெற்றி உண்டு ராஜா, அந்த இடத்துல புதிய ஜீவன் உண்டு ராஜா. நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் உம்மை பார்த்து உண்மையாய் உம்மை பார்த்து ஆராதிக்கும் போது பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், அசைவாடுகிற தேவன். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான துதி எழுப்புகிறதோ, எங்கெங்கெல்லாம் உம்மை
நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, உந்தன் மாசில்லா இரத்தம் எங்களுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவும். இந்த நேரத்தில் நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா.
எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்மை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஆண்டவரே, பேதுரு அந்த நடுக்கடல்ல ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி கூப்பிட்ட போது கைவிடாத தேவனப்பா, அவரை கரம் பிடித்து தூக்கி விட்டாண்டவரே. இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி உம்மை பார்த்து கூப்பிடுகிற பிள்ளைகள் வந்துறாங்க. உம்மை பார்த்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வந்துறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கை தூக்கி விடுவீராங்க. ஆண்டவரை அமிழ்ந்து விடாதபடி தூக்கி விடுவீராங்க. சென்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே, கண்ணீரை துடைத்த தேவன் அப்பா, எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன் ஆண்டவரே. இக்கட்டில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கை தூக்கி விடுவீராங்க. உங்களுடைய கரத்தை நீட்டுவீராங்க. அந்த குடும்பங்களுக்கு நேராக என்னுடைய கரத்தை நீட்டுவீராங்க. இயேசுவே, எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. கர்த்தர் கண்ணாக்கி பாருங்க. இயேசுவே, நகரத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே, உம்மை பார்த்த பிள்ளைகளை ஒருத்தரை கூட நீர் ஆண்டவரை விட்டு வைக்கல. எல்லாருக்கும் ஆண்டவரை உதவி செய்த தேவன் ஆண்டவரை இந்த நேரத்தில் உதவி செய்வீராக. உதவிக்காய் உம்மை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கட்டும். சபையை பாதுகாத்துக் கொள்ளும், தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், தீங்குகள் வராதபடி காத்துக்கொள்ளும், தீங்குகள் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும், சபையை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ராஜா. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாக நாம் ஆண்டவரை விடுதலையோடு துதித்து ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். தொடர்ந்து நாம் வேத வசனங்களை தியானிப்போம்.
இந்த ஒரு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டபோது அநேக காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மிக அதிகமாக மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். காலங்களை அறிகிற கற்று அதை அறியக்கூடியதான ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிறபடினாலே வேத வசனத்தின்படியாக இந்த காலத்தின் நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் தொடர்ந்து நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இனி சம்பவிக்க போகிற அதாவது போகிறதான காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் தப்ப வேண்டும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ பயங்கரமான காரியங்கள் வரப்போகிறது, அவைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் அந்த காரியங்களில் இருந்து நம்மை தப்புவிக்க, நம்மை விடுதலையாக்க, நம்மை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதாவது வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருக்கிறார். வரப்போகிற பொல்லாப்புகளை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே இருந்து நாம் தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அவர் சொல்லி இருக்கிறதின்படியாக அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அந்த வேத வசனத்தின்படியாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், அதை குறித்ததான ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள், அதை குறித்த வேத வசனத்தை குறித்ததான ஒரு அறிவும் ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவைகளிலே தப்ப முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பும்படி என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் என்று சொல்லும் போது எவைகளை குறித்து சொல்கிறார்? அதே 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்ததென்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் தேவராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை எடுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி நீங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலர் கொலை செய்வார்கள், சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப இவைகளுக்கெல்லாம் தப்புபடி என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் அதே அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமி மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சம்பவிக்க போகிற வேலைலாம் என்று சொல்லும் போது இந்த கடைசி நாட்களிலே வரப்போகிற பல காரியங்கள், கொள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதுவரையில பல கொள்ளை நோய்களை நாம் நம்முடைய தலைமுறையிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது வந்திருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் மூலமாக வருகிற இந்த கொள்ளை நோயானது நம்முடைய தலைமுறைகளிலே நாம் பார்த்திராத மிக அதிகமான, இந்த நாட்களிலே இந்த சமீப வருடங்களிலே நாம் பார்த்திராத மிகவும் அதிகமான பாதிப்பு உண்டாக்குவதை பார்க்கிறோம். அது ஏராளமான ஜனங்கள் அதில் மடிந்து போகிறார்கள். கொள்ளை நோய் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இனி வருகிற நாட்கள் பல ஆபத்து நிறைந்த நாட்களாக இருக்கிறது என்பதையும் வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அது அடுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு அல்லது நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்திரவான்கள் என்று சொல்வது தகுதி உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேலைக்கெல்லாம் தப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு தகுதி இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நம்ம தப்ப வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு தகுதி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும். நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கிறோம். அந்த தகுதியினுடைய வரையறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த வரையறையின்படியாக நாம் செய்யும் போது அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பாத்திரவான்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ அந்த தகுதியுள்ளவர்களாக நாம் நிற்கணும் என்று சொன்னா இந்த ஒரு காரியத்தை வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அதாவது நோவாவின் நாட்களில் பெரிய ஒரு உலகம் முழுவதும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போனது. அதற்கு முன்பாக எச்சரிப்பு நோவாவுக்கு வந்தது. நோவா அதை ஜனங்களுக்கு அறிவித்தான். தான் பாதுகாக்கப்படும்படியாக, அந்த பொல்லாப்புக்கு விலகி பாதுகாக்கும்படியாக தேவன் நோவாவுக்கு என்ன ஆலோசனையை சொன்னாரோ அதன்படியாக அந்த ஆலோசனையின்படி அவன் பேழையை செய்தான். அவன் பாதுகாக்கப்பட்டான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதற்கு கீழ்ப்படிந்தான். இப்படி நடக்க போகிறது என்பதை அவன் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தான். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ எதுவரை கீழ்ப்படியாமல் இருந்தார்கள்? வேதம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும்பட்டு உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவு வருகிறது வரையிலும் உணர்வு வரல. அழிவு வரும்போதுதான் அவர்களுக்கு உணர்வு வருது. அப்போ அந்த அழிகிறதான நேரத்தில் தான் அன்னைக்கு நோவா பிரசங்கம் பண்ணாரே, நோவா சொன்னாரே, ஐயோ எப்படி பாதுகாக்கப்படுவது? நோவா இடத்துல போய் அந்த பேழைக்குள்ளாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போனால் பேழை திறக்கப்படாது.
அடைபட்டாயிற்று. அவ கடைசி நேரத்துல அழிவு வருகிறதான நேரத்துல உணர்வு, அதாவது ஒரு பயத்தினால பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி அங்கு ஓடும் போது அங்கே பாதுகாப்பு உண்டாயிருக்காது, பாதுகாக்கப்பட வழியே. வேதம் சொல்கிறது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகப்பட்டு உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய எச்சரிப்பு இந்த உலகத்திலே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு உணர்வில்லை, ஜனங்களுக்கு அதை குறித்ததான எண்ணமில்லை. உலகத்தின் போக்கிலே, உலகத்தின் இன்பத்திலே வாழலாம் என்கிற எண்ணங்கள் தான் ஜனங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர்கள் அதை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். எப்போ உணர்வு வரும்? அந்த அழிவு வரும்போது, அந்த பொல்லாப்பு வரும்போது, அந்த தீங்குகள் வரும்போது உணர்வடைந்து என்னடா தப்பலாம் என்று சொல்லி அப்ப இயேசுவே கூப்பிட்டாலும் ஆண்டவரே கூப்பிட்டாலும் அந்த வழிகள் திறக்கப்படும். ஏன்னா பேழையுடைய வாசல் அடைக்கப்பட்டது போல நமக்கு நம்முடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு போய்விடும். அப்ப பாதுகாப்பு இல்லை. அப்போ நமக்கு உணர்வு வந்தோ, பயம் வந்தோ, கலக்கம் வந்தோ, அதனால நம்ம தப்புவிக்கவே முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அன்றைக்கு நோவாவுடைய காலத்திலே அனைவரையும் வாரிக்கொண்டு போகப்பட்டு உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படியே நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் தேவனுக்கு முன்பாக, தேவகுமாரனுக்கு முன்பாக நிற்க பக்தர்களாக, நாம் உணர்வுள்ளவர்களாக, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த நாட்களில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாட்களில் சில நேரங்களில் ஒருவேளை நமக்கு ஆராதனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து தேவனோடு ஐக்கியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் தேவனும் அறிவீர்கள். மனுஷனை ஏமாற்றலாம், மனுஷனுக்கு முன்பாக நாம் எப்படி வேண்டும் என்றெல்லாம் இருக்கலாம். அனுதினமும் செபித்து வேத வசனங்களை வாசித்து தேவனோடு கூட உள்ள நல்ல ஒரு ஐக்கியம், தேவனுடையதான சுபாவங்களை பின்பற்றி வாழ்கிறதான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், தேவனால் கனம் பெற்றிருப்போம். யாரு பார்க்கிற ஆராதனையில் அல்லது யாருக்கு என்ன தெரியாது, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால் ஜெபிக்காதபடி, வேதவசனத்தை வாசிக்காதபடி, 24 மணி நேரமும் செல்போன்ல உங்களுடைய நேரங்களை வீணாய் செலவழிப்பீர்கள் என்று சொன்னார், டிவியில செலவழிப்பீர்கள் என்று சொன்னார், நிர்விசாரமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் வரப்போகிறது நாள் நியாயத்தீர்ப்பு, வரப்போகிறது மிகவும் ஆபத்தான நாட்கள். உணர்வில்லாதபடிக்கு, இந்த நாட்களிலே அறிவில்லாதபடிக்கு, உணர்வில்லாதபடிக்கு, உணர்வற்ற நிலைமையில இருப்போம் என்று சொன்னால் வருகிற நாட்களில் நாம் பொல்லாப்புக்கு தப்ப முடியாது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உணர்வு தேவை, ஒரு ஆயத்தம் தேவை. வேத வசனத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கே 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போற போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அங்க 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் விளக்கையும்
அது எரிவதற்குரிய எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். புத்தியில்லாதவர்கள் விளக்கை மாத்திரம் எடுத்து சென்றார்கள். எண்ணெய் கிடைக்கவில்லை, எண்ணெயை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. ஆனால் மணவாளன் வருகிற சத்தம் கேட்கும் போது, ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிற சத்தம் கேட்கும் போது எல்லாரும் விளக்கை எடுக்கிறார்கள். 5 பேர் விளக்கை எடுத்து எண்ணெய் விட்டுட்டாங்க. 5 பேருக்கு எண்ணெய் இல்லை. இவரிடத்துல கேட்கிறாங்க, இல்ல நாங்கள் கொடுத்தா அது எங்களுக்கு போதாமல் ஆகிவிடும், உங்களுக்கும் அது போதாது, நீங்க அதில் விற்கிறவர்களிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, விற்கிறவர்களிடத்திலே போய் வாங்கக்கூடிய ஒரு காரணம் அல்ல. இவர்கள் போகிறார்கள். போயிட்டு இவர்கள் வருவதற்கு முன்பாக மணவாளன் வந்துட்டாரு. வாசல் அடைக்கப்பட்டு போயிற்று. அந்த மேகத்திலே சொல்லப்படுகிறது, ஆயத்தமாக இல்லை, வருவார் என்கிறதான ஒரு உணர்வு இல்லை, ஒரு எச்சரிப்பு இல்லை. 10 பேரும் அவர்கள் கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. 10 பேரும் தேவனை அறிந்தவர்கள், 10 பேரும் தேவனுடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள், 10 பேரும் மணவாளனுடைய வருகைக்கு என்று சொல்லி தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தவர்கள். ஆனால் அவருடைய ஆயத்தத்தில் அங்கே குறைபாடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ள இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கையை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மன விருப்பத்தின்படி தாங்களாகவே ஒரு திருப்தி ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மணவாளனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி, மணவாளனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த மணவாளனுடைய வருகைக்கு இவர்கள் எந்த நிலைமையில ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் 100% ஆயத்தமா இருக்கிறார்கள்? எத்தனை பேர் 50% ஆயத்தமா இருக்கிறார்கள்? இது ஒரு கேள்விக்குறியான காரியம். தங்களுக்குள்ள தங்களுடையதான எண்ணங்களின்படி அல்ல, தேவ வசனத்தின்படியான ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. நாம் செய்கிற சில நீதி கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அந்த ஆயத்தம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 10 பேர் நினைத்தார்கள் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், 10 பேர் நினைத்தார்கள் மணவாளன் வரும்போது நாங்கள் அவரோடு கூட பிரவேசிப்போம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் 5 பேர் தான் பிரவேசித்தார்கள். 5 பேர் பிரவேசிக்க முடியவில்லை. ஏன்? அதற்குரிய சரியான ஆயத்தம் இல்லை, அதற்குரிய சரியான ஒரு உணர்வு இல்லை, அதற்குரிய சரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அதனால அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாத்திரவான்களாக, தகுதி உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்குரியதான ஒரு பிரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. பிறகு வாசல் திறக்கப்படாது. கத்தினாலோ அழுதாலோ புலம்பினாலோ அந்த டைம் தாண்டிட்டு அப்படின்னா அவ்வளவுதான், கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை என்பதை நாம் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எவ்வளவு பயத்தோடு, எவ்வளவு நடுக்கத்தோடு நாம் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்த வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். அடுத்து மனுஷனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னால் ஒரு அவேர்னஸ், வரப்போகிறார், முழு பிரிப்பரேஷன், முழு ஆயத்தம், வரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, 100% பிரிப்பரேஷன், அதை தான் சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் தேவனுக்குள்ளாக நம்மை பலப்படுத்துகிற, தேவனை புரிந்து கொள்வதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனோடு ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு ஜெபம் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல வேத வசனம் தேவனுக்குள்ளே நம்மை நாளுக்கு நாள் வளர செய்கிறதான ஒரு தீபமாக, ஒரு விளக்காக, வெளிச்சமாக வேத வசனம் இருக்கிறது என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய லைஃப், டே டு டே லைஃப், அனுதின வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். உதாரணமாய் ஒரு கணவர், அந்த கணவர் அவர் கிறிஸ்தவ ஒழுங்குகளில் அதிகம் கவனம் செலுத்துகிறவர். அதாவது மாதிரியான வாழ்க்கை, ஒரு எக்ஸாம்பிளான லைஃப்ல அவர் வாழ்வதற்கு அதிக கவனம் செலுத்துகிறதான ஒரு கணவர். அவரை குறித்து அவருடைய மனைவியுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் தினமும் ஒரு 15 நிமிடம் கூட ஜெபிக்க மாட்டார் என்று சொல்லி அவருடைய மனைவி அவரை குறித்து குற்றப்படுத்துகிறார். ஆனால் மனைவியுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, மணிக்கணக்காக ஜெபிக்கிறவங்க,
கிறிஸ்தவ கூட்டங்கள் எல்லாம் அதிகமா கலந்து கொள்றவங்க, அதிகமா ஜெபிக்கிறவங்க மனைவி. இந்த மனைவியை குறித்து இந்த கணவனுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ குணமோ கிறிஸ்தவ பண்போ இவளுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான குற்றச்சாட்டு. இது ரெண்டு ஒன்று சேர வேண்டும். ஒன்று ஜெபம், அதோடு கூட கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கை, கிறிஸ்தவ பண்பு நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்தவ குணம் நமக்குள்ள, கிறிஸ்துவின் குணம் நமக்குள்ள இருக்கணும். அதுவும் இல்லாம இருந்தா நம்ம வஞ்சிக்கப்படுவோம், நம்ம ஏமாற்றப்படுவோம். கிறிஸ்துவ மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம்னா, கிறிஸ்துவ நம்மளை வெளிப்படாதபடிக்கு நம்முடைய கிரியைகள் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னாலும் நாம் ஏமாற்றப்படுவோம், வஞ்சிக்கப்படுவோம். ஏன்? வசனத்தின்படி நம்ம நடக்கல என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது எந்த குடும்ப புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பெற்றோரா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மாமியா இருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நியாயத்தின் பின்னால் நம்ம தப்ப முடியாது. ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஒரு ஆயுத ஒரு பிரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறதான நேரத்தில் வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு ஐக்கியம் இல்லை, ஒருமனமில்லை, ஒற்றுமை இல்லை. அப்படிப்பட்டதான மிக மோசமான நிலையில கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையான நாட்களில் இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவ அதாவது ஜெபம், பண்பு, கிறிஸ்தவ நெறிமுறைகள் இவைகள் ரெண்டுமே மிக மிக முக்கியம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஜெபம் பண்ணி விளைத்தீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். அவர் வருகிற நேரம் எதுவும் நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே ஆயத்தமா இருங்க. அந்த வருவார்கள் கொஞ்ச நாள் ஆகும். நான் அதனால அந்த நேரத்தில் ஆயத்தமாகிடலாம். அப்ப நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடலாம். அப்பதான் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அப்பதான் கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழலாம். அப்ப நான் ஆலயத்துக்கு செல்லலாம். இல்ல, வேதம் சொல்லுங்க, எப்போ அவர் வருகிறதான நேரத்தை ஒருவரும் அறியாமல் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் எப்ப வருவார் என்று சொல்லி தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, எப்பவுமே அவர் எப்ப வந்தாலும், காலையிலோ மாலையிலோ சேவல் கூடு நேரமோ எந்த நேரமானாலும் என் தேவன் வரும்போது நான் போகக்கூடிய ஆயத்தம் தான். நம்முடைய வாழ்க்கை 24 hours, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்தவங்க அந்த வெயிட் பண்ணணும். கொஞ்ச நாள் ஆயத்தம், நோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் ஆயத்தமாகணும். இதுவே காலம், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சிப்பினால் வேதம் சொல்கிறது அல்லவா? இந்த காலத்தின் நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மத்த 25:13 பார்த்தோம், அது காலத்தை அறியாதபடினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்க மார்க் 13:33 பார்க்கிறோம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, லூக்கா 12:40 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருக்க வேண்டியது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை, ஒரு தெளிவுள்ள நம்முடைய வருகையை குறித்ததான ஒரு விழிப்பு, ஒரு ஆயத்தம், ஒரு ஜெபம், அதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஒரு காரியத்தை வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடல் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரர் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும்.
அங்க என்ன சொல்லப்படுகிறது? அவன் பொல்லாதவனாயிருக்கிறான், என்னுடைய எஜமான் இந்த நாள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலை ஆட்களை அடிக்க, வெறியரோட புசிக்க, குடிக்க அவன் செய்தான் அப்படின்னா நினையாத நேரத்தில் அவன் எஜமான் வருவான், வந்து அவனுக்குரிய பங்கு, அவனுக்குரிய தண்டனை என்ன அதை அவனுக்கு கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் வருவதற்கு இன்னைக்கு ஏன் வருவேன் என்று சொன்னவர் இன்னும் வரல, அவர் வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறார். அதனால அவர் நிர்விசாரமாய் வாழ்கிறார்கள். இவர்கள் உலகத்துக்கு நேராக பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இந்த நாட்களில் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யார் எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் விழித்திருக்கிறவனா இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்குள்ள நிச்சயமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் என்னது? உங்களுடைய இருதயங்கள் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயங்கள் பெருந்தெண்டி, பல காரியங்களை குறித்ததான எண்ணங்கள். வெறி சொல்லும் போது அதாவது ஒரு தெளிவற்ற தன்மை, தண்ணீர், அதாவது மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? வெறி கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நிதானம் இல்லை, தெளிவில்லை, அறிவில்லை, சிந்திக்கக்கூடியதான திறனில்லாத நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படியாக உலகத்தினுடையதான அந்த ஆளுகைக்குள்ளாக, உலகத்தினுடைய இச்சைக்குள்ளாக மதிமயங்கி திரிகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லௌகிக கவலை, அடுத்ததான காரியங்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்ததான கவலை. உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னாலும் நம்ம பாரமடைய கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மதிமயங்கி தெரியக்கூடாது, தெளிந்தவர்களாக நம்ம இருக்கணும். வேதவசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, அவர் அவருடைய வருகை குறித்ததான எண்ணங்கள், இதைகளிலே நம்ம தெளிவுள்ளவங்களா இருக்கணும். உலகத்துல மதிமயங்கி உலக ஆசையினால, உலக இச்சையினால, உலகத்தின் காரியங்களினால நம்ம மயங்கி போய் இருப்போம் அப்படின்னு சொன்னா அவைகளினால பாரமடைந்து வருகிற நாட்கள் என்ன பண்ணுவோம், ஏது செய்ய என்கிறதான பாதங்கள், கவலைகள் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நாளில நினையாத நேரத்தில் அவர் வரும்போது நம்முடைய நிலைமை மிக பரிதாபமான நிலைமையாக மாறிவிடும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தில் எந்த காரியமும் நம்மை மதிமயங்க செய்யக்கூடாது. எந்த காரியமும் நம்முடைய தெளிவை அது சிதறவிடக் கூடாது. தெளிவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிற ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நினையாத நேரத்தில் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய எந்த காரியங்களினாலும் நாம் மதிமயங்கி போகக்கூடாது. ஜாக்கிரதையாய் நாம் இருக்கணும். ஒன்று தேவனை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. தேவனுக்குள்ளாக விழிப்புள்ளவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் காணப்பட வேண்டியதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. சம்பவிக்கிற காரியங்களுக்கு எல்லாம் நம்ம தப்பணும். அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாக நம்ம நிற்கணும். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தின் காரியங்களினால மதிமயங்கி தேவனை அறிகிற அறிவை விட்டு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகி போவோம்னு சொன்னா நம்ம தப்ப முடியாது. தண்டனைக்கு நம்ம தப்பவே முடியாது. அன்றைக்கு அழுது புலம்பி கூக்குரல் இட்டாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வேத வசனத்தை எத்தனையோ வருடங்களாக கேட்கிறோம். அவனுடைய வசனத்தை ஆலயத்துக்கு செல்கிறோம். ஆனால் இன்னும் கிறிஸ்துவை போல மாற்றப்படவில்லை என்றால், இன்னும் கிறிஸ்துவின் சுபாவங்கள், தன்மைகள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் பிசாசின் பிள்ளைகள். யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சுபாவத்திற்குள்ளாக அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். பிசாசின் பிள்ளைகள் பிசாசின் சுபாவத்திற்குள்ளவே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மீட்பு கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கைகளை வைத்து நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை சோதித்து பார்க்க
அலசி பார்க்க வேண்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடையதான ஒவ்வொரு காரியங்கள் எப்படி இருக்கிறது? அது இந்த காரியத்தை நான் ஏன் செய்கிறேன்? இது தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது பிசாசினிடத்திலிருந்து வந்ததா? இந்த கிரியைகள், இந்த சுபாவங்கள், இந்த பொல்லாத காரியங்கள், இதை நான் செய்வதில் நாம் கூடுமா? இதை நான் செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுத வேண்டும். அப்படி எழுப்பி நம்மை சோதித்து பார்த்து விட வேண்டியவைகளை விட்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக ஒரு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து செல்வோம் என்று சொன்னால் தப்புவிக்கப்படுவோம் அல்லது தப்புவிக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் ஒருபோது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உலகத்தோடையோ வேற எந்த ஒரு காரியத்தையும் அது மாற்றி வைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையே அது மாறாதது. அந்த வசனத்தினுடைய ஒரு நியாயத்தை இருக்கிற தேவன் அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா இருப்போம், விழிப்பா இருப்போம், ஆயத்தமா இருப்போம். அது வருகிறது சீக்கிரமா இருக்க போகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் நல்லா ஆயத்தமாகும். வீணா உலகத்திலே ஓடாதுங்க, மாயலுக்கு பின்னால் ஓடாதுங்க, உலக ஆசை இச்சையிலே ஓடாதுங்க, வேற எந்த காரியத்துக்கு அடிமை ஆகாதுங்க. டிவிக்கும் செல்போனுக்கு அடிமையாகி உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதுங்க. ஜெபம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் காலையில் எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இல்லை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற வேத வாசிக்கிற அந்த அனுபவங்கள் இல்லை. காலையில் எழுப்பும் போதே செல்போனோட தான் எழுப்புறாங்க. காலையில் எழுப்பி நடக்கும் போதே செல்போனை பார்த்துக்கிட்டு தான் நடக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எப்படி நீ ஆயத்தப்படுவாய்? எப்படி தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக நீ நிற்பாய்? எப்படி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவாய் நீ மாறுவாய்? ஜாக்கிரதை. இந்த நாட்டில் கவனமாக இருக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக நிர்பந்தமான நிலைமைக்குள்ளே சென்றுவிடும். தேவனை அறிந்த நீ, தேவனை ஆராதிக்கிற நீ, தேவனை விலகி இருக்கிறாயா அல்லது தேவனோடு இருக்கிறாயா? தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாயா அல்லது பேரளவுக்கு அவரை பின்பற்றி கொண்டு உன்னுடைய இச்சைப்படி உன்னுடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறாயா? எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பதை உன்னை சோதித்துப்பா. வாலிபனே, இனி காலம் செல்லாது. இது ஒரு கடைசி நாட்கள், எச்சரிப்பின் நாட்கள், நாம் ஆயத்தமாக வேண்டிய நாட்கள், நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டிய ஒரு நாட்கள். இந்த நாட்கள்ல நீ ஜாக்கிரதை இல்லாவிட்டால், நீ நிர்விசாரமாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை பரிணாமமான நிலைமைக்குள்ளே செல்லப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளின்படி அவருடைய மாதிரிப்படி நடப்பாயானால் நீ தப்புவிக்கப்படுவாய், நீ ஆயத்தப்படுவாய், இன்று பாதுகாக்கப்படுவாய். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நாம் கடைசி நிமிடத்தில் நொடிப்பொழுது நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசற்படியில் அவர் வந்திருக்கிறார். அவர் வாசற்படியில் வந்திருக்கிறார். இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் செல்லாது. இனி நாம் கர்த்தருக்காக வயிறாற்று பாரவற்றை பார்க்க வேண்டிய நாட்கள், ஆண்டவருக்காக எழுதி நிற்க வேண்டிய நாட்கள், ஆண்டவருக்காக இந்த நாட்களில் எழுதி சாதிக்க வேண்டிய நாட்கள். அதுக்கு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், உணர்வுள்ள இதயத்தோடு காணப்படுவோம். தேவன் பலத்த காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தமும் கிருபையும் உள்ள தேவன், உமக்கு நன்றி தகப்பனே. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி தகப்பனே, ஆண்டவரே, இதற்கெல்லாம் நாங்கள் தப்ப வேண்டும். ஆண்டவரே, மனுஷகுமாரனாக உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்ப்பா. ஒரு ஆயத்தத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தும். ஜெபித்து அவர் விழிப்பாய் ஆயத்தமாய் எதிர்பார்த்து இருக்கிறதான ஒரு நிலைமைக்குள் அவர்கள் வருவார்களாக. பரிசுத்த ஆவியானவரோடு பேசுக, அவருடைய இதயத்தில் கிரியை செய்ய, எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உங்களுடைய வருகைக்காக நாள் ஆயத்தமாய் இருக்கு, ஜாக்கிரதையாய் இருக்கு, விழிப்பாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தும். எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தந்து உணர்வுள்ளவர்களாக நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வருகைக்காக நீர் உங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உணர்வடைந்து மனத்திற்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களுடைய வசனம் வெறுமையாக
வேலையால் திரும்பவில்லை ஆண்டவரே. அது பலமாய் கிரியை செய்வதாக, அநேகருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக, குடும்பங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்த கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஜனங்களை ஆசீர்வதித்து சபை மேலுடைய கரம், சபை ஜனங்கள் மேலுடைய கரம், ஒவ்வொரு குடும்பங்கள் மேலுடைய கரம் இருப்பதாக. உமக்காய் வாழ்கிற ஒரு சபையாக, உமக்காய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக எழுதி நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.